ஹாய் காய்ஸ். ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25,149 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு கரண்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 25,186 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டப்போ இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 25,186 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம கரண்ட் சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா இந்த செல்லிங் அப்படின்றத நம்ம வந்து அப்கமிங் டேஸில் செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இந்த ஒரு ஏரியாக்குள்ளே அகைன் வந்து நிஃப்டி 50 மூவ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இன்னும் இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆகலை. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு 25,186 வந்து நமக்கு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அது போக 25,265 நமக்கு மூவிங் ஆவரேஜ் இருக்குது, 20 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ அதையும் நமக்கு வந்து இன்னும் டச் பண்ணிட்டு தான் இருக்குது கேண்டில். ஸோ எதிரான சைடில் நமக்கு வந்து இன்னும் ஒரு கேண்டில் வந்து 1 or 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கோல்டு பார்ப்போம். ஸோ கோல்டு ப்ரைஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ சின்னதாக வந்து ஒரு பெரிய ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு நமக்கு வந்து சின்னதாக ஒரு சைட் வைஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி மூவ் கொடுக்குது அப்படின்றத. ஸோ இப்போதைக்கு எந்த சேஞ்சும் இல்லை. 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் நமக்கு வந்து நல்லாவே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50ல உள்ள டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரைடேவோட டாப் கெய்னிங் லிஸ்ட். ஓகேவா? ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது சாட்டர்டே. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்கிறது நமக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் பார்ப்போம். ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கேப், இந்த இடத்துல நல்ல ஒரு கேப் நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரைடேல நமக்கு வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வால்யூம் வச்சிருக்கு. பட் இதை வந்து நம்ம சடனாக டிசைன் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறது நல்லது. பட் ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே தான் இருக்குது இந்த கேண்டில், இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்க்குறப்போ. ஸோ கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதுனால இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். பட் நியூ என்ட்ரிஸ் வந்து இப்போதைக்கு எடுக்கலாமா அப்படின்றத கேட்டால், ஸோ இந்த ஒரு மூவ் ஏன் எடுத்திருக்கு அப்படின்றத ஃபண்டமெண்டல் ரீசன் தெரிஞ்சு ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். பட் டெக்னிக்கல் வைஸ் இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து நல்ல ஒரு டைம் கிடையாது என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ நமக்கு இந்த 2519 அப்படிங்கிற இன்னைக்கான க்ளோஸ், அதாவது ஃப்ரைடேக்கான க்ளோஸில் தாண்டி நமக்கு வந்து செப்பரேட்டாக கேன்சல் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த அரௌண்ட் நியர் 2600 கிட்ட நமக்கு டார்கெட் இருக்குது. பட் நமக்கு அதை ரீச் பண்ணுமான்றதே ஒரு டவுட் தான். அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டலாக நமக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிற இந்த 2509 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்பிஐ லைஃப் இருக்கு. நம்ம பார்ப்போம் ஸ்டார்ட் பட்டன. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் நமக்கு ஓவராலாக நல்ல ஒரு புல்லிஷ் மூல தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலில் வந்து டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். அப்கமிங் டேஸில் இந்த 1907 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா கூட சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு அகைன் நம்ம இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் லெவலே வச்சுட்டு கூட நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பெரிய அளவில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை எஸ்பிஐ லைஃப்க்கு. ஸோ நெக்ஸ்ட் சன் ஃபார்மா. ஸோ பெரிய அளவு பர்சன்டேஜ் எதுவும் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். சின்னதாக ரிஸ்க் இருக்குது. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்மில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம், ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு. பட் இப்போதைக்கு டெக்னிக்கல் சைடில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல எந்த ஸ்டாக் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்க்குறப்ப நமக்கு டாபர் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ டாபர் இந்தியா லிமிடெட் ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்க்க முடியும் நம்மளால. ஸோ நல்ல ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணலாம். ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு இமீடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த 543 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினச்சா இப்போதைக்கு எடுக்க வேணாம். ஸோ என்ட்ரி எடுத்திருந்தா இந்த 514 அப்படிங்கிறத தாண்டி நமக்கு செப்பரேட்டாக இந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். ஸோ அடுத்து நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா நமக்கு இந்த 543 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ஸோ
இந்த ஒரு பிரைஸை தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம தாராளமாக எடுக்கலாம். பட் இப்போதைக்கு ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது 543. ஸோ ரிஸ்க் வச்சுட்டு என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரிஸ்க் ட்ரேடர்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இந்த 543க்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் நமக்கு இந்த 543 தாண்டி நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த 543 தாண்டி நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இண்டிகோ இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இண்டிகோ விண்டர் குளோப் ஏவியேஷன் பார்க்குறப்போ நமக்கு அதே தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணது அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரிய அளவில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல கூட அகைன் நம்ம இந்த 5657 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டார்கெட்டாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அகைன் நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகியிருக்கிற ஸோ இந்த ஒரு சைட் வைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை வந்து வச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த ஹைலேருந்து நமக்கு வந்து ஃபால் ஆகி ப்ரைஸ் வந்து சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நமக்கு அகைன் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சைடில் இருக்கு. 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே தான் இருக்குது ப்ரைஸ். ஸோ நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரிஸ்க் லெவல் மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நியூ என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆல் டைம் ஹையில் கிட்ட இருக்கிறப்பலாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறத மோஸ்ட் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நான் சொல்கிறது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணால் நல்லா தான். பட் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுறது மோஸ்ட்டாக எதுவாக இருக்கும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐசிஐசிஐ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ ஸோ ஓவராலாக நமக்கு நல்ல ஒரு யூ ஷேப் ரெக்கவரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு யூ ஷேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கா. ஸோ இங்கேயே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து அடுத்தடுத்து போக வேண்டியது. பட் நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸில் நமக்கு ஃபெயில் ஆகியிருக்கு இந்த பிரேக் அவுட்டு. ஸோ பிரேக் அவுட் ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் லெவலில் இருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பாயிண்டா. ஸோ இன்க்ரீஸ் ஆனது எங்கே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கு அகைன் பார்க்குறப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் நடக்கலை. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஹை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வர இருக்குது. ஸோ அதுவும் இல்லைன்னா நமக்கு இந்த ஒரு கேண்டலோட ஹை இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு செகண்ட் ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஃபெயிலியர் நடந்து நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டீசெண்டான ஒரு கேண்டில்ஸில் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ நமக்கு சப்போர்ட் லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இந்த 2000 அப்படின்ற ஒரு ப்ரைஸில். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து இந்த 2131 2114 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். பட் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஸோ ஓவராலாக நமக்கு நல்ல ஒரு அப்டர்னில் தான் இருக்குது. ஸோ நமக்கு செப்பரேட்டாக இந்த 2000 அப்படிங்கிற ப்ரைஸை டச் பண்ணாமல் வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த 20 டே மூவ் ஏரியாஸை டச் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த கேண்டில். ஸோ அதை டச் பண்ணாமல் ஒரு கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுறதும் நல்லது. ஓகேவா, ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்விக்கி இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் லெவலுமே நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து அந்த சப்போர்ட்டில் தான் நமக்கு வந்து ப்ரைஸுமே ரியாக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நமக்கு வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஒரு 376 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும், நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து செல்லிங் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் வந்து ஸ்ட்ராங் ஆக்ட் ஆனதுனால அடுத்து சின்னதாக ஒரு பையிங் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணாமல் செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த 391 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி
க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஹை இந்த 400 நியர் 410 அப்படின்ற ஒரு பிரைஸ் ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தாராளமா ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பப்போ சின்ன சின்ன குவான்டிட்டியா பை பண்றது நல்லது. ஸோ இன்னொரு ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஸ்விக்கிக்கு நான் ஆல்ரெடி நம்மளோட ப்ராஃபிட் அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டேன். ஸோ இன்னொரு ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு 30% கிட்டே நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் நம்ம ப்ராஃபிட் அனாலிசிஸ் பண்ணி நாளைக்கு வீடியோ போடலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவராலா 99,368 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்ல வந்து நமக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்கு. ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறப்ப நமக்கு ஸோ இந்த 10,373 அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு ஓவராலா ப்ராஃபிட் இருக்கு. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு அகைன் நமக்கு 12 இருந்து 11.66% கம்மியாகிருக்கு. ஸோ ஒன் டே ரிட்டர்ன் பார்க்கலாம். ஸோ 812 rupees வந்து நமக்கு மைனஸ்ல நமக்கு வந்து பிஎல் இருக்கு. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோல. ஸோ இது வந்து ஃப்ரைடேவோட ட்ரேடிங் செஷனோட எண்டிங்ல கிடைச்சா நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ ஒன் டே ரிட்டர்ன் வந்து எப்பவுமே ப்ரீவியஸ் டேவோட ட்ரேடிங் செஷன்ல நடந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் இருக்கும். ஸோ ஒன் டே ரிட்டர்ன்ல இன்னைக்கு நமக்கு இந்த மைனஸ் 812 rupees அப்படின்றது ஃப்ரைடே ட்ரேடிங் செஷன்ல நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. ஸோ அடுத்து நமக்கு மோட்டிலால் அஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபண்ட்ஸ் தான் என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ் கூட இல்லாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் வந்து டெய்லி வீடியோஸ்ல வந்து ஷோ பண்ணிருக்கேன். ஸோ அதை தவிர்த்துட்டு இது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் சஜஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ உங்களோட ஓன் நாலேஜில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.